கோவில்களின் பூமின்னு அழைக்கப்படுற நம்ம இந்தியால அறிவியலுக்கே சவால் விடுற வகையில கட்டப்பட்ட ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த பல கோவில்கள் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்துல எப்படி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்களை கட்டியிருப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு இருக்க அறிவியல் விஞ்ஞானிகளே வியப்புல ஆழ்த்துது. அப்படி அறிவியலுக்கே சவால் விடக்கூடிய ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த 15 இந்திய கோவில்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் காட் யார் அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். பூரி ஜெகநாத் டெம்பிள் ஒரிசால இருக்க கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான ஒரு விஷ்ணு கோவில் தான் இந்த பூரி ஜெகநாத் கோவில். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பல மர்மமான விஷயங்கள் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உச்சியில எப்பவும் ஒரு கொடி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கொடி எப்பவும் காத்தடிக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் அசையுமாம். மேலும் இந்த கொடிய இந்த கோவில் இருக்கவங்க தினமும் உச்சி வரை போய் கழட்டிட்டு மறுபடியும் ஒரு புது கொடியை கட்டி பறக்க விடுறாங்க. இது ஒரு நாள் விடாம தினமும் நடக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் இந்த கொடி ஏற்றப்படுறது தவறுனா அடுத்த 18 வருஷத்துக்கு இந்த கோவிலை மூடிய வச்சிருக்கணும் அப்படின்றது கடவுளோட ஆணையா இந்த கோவிலை சேர்ந்தவங்க நம்புறாங்க. மேலும் இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 214 அடி. இந்த கோபுரத்தோட உச்சியில 1000 கிலோ எடையுள்ள உலோகத்தாலான ஒரு சுதர்சன சக்கரம் வைக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன் இவ்வளவு பெரிய உலோக சக்கரத்தை எப்படி தயாரிச்சிருப்பாங்க, அதை இந்த கோவில் கோபுரத்து மேல எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் யாராலும் விளக்க முடியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோபுரத்தோட உயரம் சாதாரணமா பறவைகள் பறக்கிற உயரமே இருந்தாலும் இந்த கோவிலுக்கு மேல எந்த ஒரு பறவைகளும் பறக்கிறதோ அல்லது கோவில் கோபுரத்து மேல வந்து உட்கார்றதோ கிடையாதாம். இதையெல்லாம் தாண்டி மேலும் சில நம்ப முடியாத கதைகளும் இந்த கோவிலை பத்தி சொல்லப்படுது. அது என்னன்னா, இந்த கோவிலுக்குள்ள இன்னைக்கும் கிருஷ்ணரோட இதயம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறதாவும் 19 வருஷங்களுக்கு ஒரு முறை கோவில் சிலையை மாத்தும் போது அந்த இதயத்தை பாதுகாப்பா எடுத்து புது சிலையை வச்சு மறுபடியும் அந்த இதயத்தை பாதுகாப்பா மறைச்சு வைக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. என்னதான் இது நம்ப முடியாத விஷயமா இருந்தாலும் இதை தவிர இன்னும் பல ஏகப்பட்ட மர்மமான மற்றும் அமானுஷ்யமான விஷயங்களும் இந்த கோவிலை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. கேதார்நாத் டெம்பிள் உத்தரகண்ட். உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்க மந்தாகினி நதிக்கரை ஓரத்தில் கட்டப்பட்டிருக்க இந்த கேதார்நாத் கோவில் இந்தியாவில் இருக்க பிரபலமான வழிபாட்டு தலங்கள்ல ஒன்னா இருக்கு. இந்தியாவோட எல்லா பகுதிகளில் இருந்தும் வருடந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வராங்க. 2013 உத்தரகண்ட்ல ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெள்ளப்பெருக்குல எந்த சேதாரமும் இல்லாம தப்பிச்ச ஒரே கோவில் இதுதான் சொல்லப்படுது. அந்த வெள்ளப்பெருக்குல இந்த கோவிலை சுத்தி இருந்த பகுதிகள்லாம் பெரும் சேதாரம் அடைஞ்சிருக்கு. பல உயிரிழப்புகளும் பொருட்செலவுகளும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த சமயத்துல இந்த கோவிலுக்கும் கோவிலுக்குள்ள இருந்தவங்களுக்கும் மட்டும் ஒண்ணுமே ஆகலையாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த வெள்ளத்துல எங்கிருந்தோ அடிச்சுக்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய பாறை ஒண்ணு இந்த கோவிலுக்கு தடுப்பு சுவரா இருந்து அந்த வெள்ளத்தை 2 பக்கமும் பிரிச்சு விட்டதா சொல்றாங்க. அந்த மிகப்பெரிய பாறை இப்பவும் அங்கேயேதான் இருக்கு. ஆனா அந்த சமயத்துல இவ்வளவு பெரிய பாறை எங்கிருந்து வந்திருக்கும்? அப்படி வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு வந்தாலும் அது எப்படி சரியா இந்த கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வகையில வந்து நின்று இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. இந்த ஒரு நிகழ்வை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் கடவுளின் செயலா நம்புறாங்க. கைலாசா குடவரை கோவில். மகாராஷ்டிரால இருக்க இந்த ஒரு கோவிலை ஒரு ஆர்கிடெக்சரல் மிஸ்ட்ரினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் சரியா 82 மீட்டர் நீளமும் 42 மீட்டர் அகலமும் கொண்டது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த பிரம்மாண்டமான கோவில் முழுக்க முழுக்க ஒரே பாறையால உருவாக்கப்பட்டிருக்கு. இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இதுவரைக்கும் கட்டப்பட்ட எல்லா குடவரை கோவில்களும் முன்புறமா இருந்து செதுக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் லேயர் பை லேயரா மேல்புறமா இருந்து செதுக்கப்பட்டு அடிவரை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே கல்லால உருவாக்கப்பட்ட இந்த கோவில்ல ஏதாச்சும் ஒரு சிற்பம் தவறா போயிருந்தா கூட ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அதோட அர்த்தத்தை இழந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் கற்கள் குடையப்பட்டு தனியா எடுக்கப்பட்டு தான் இந்த ஒரு கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. வெறும் கடப்பாறையையும் உளியையும் வச்சு மட்டுமே இப்படி ஒரு பிரமிப்பான கோவிலை அந்த காலத்துல எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்றது இதை கேள்விப்பட்ட நமக்கே ஒரு பிரமிப்பான விஷயமா தான் இருக்கு. கொனார்க் சூரிய கோவில்.
ஒரிசால கிட்டத்தட்ட 750 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கும் காலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எஸ், இந்த கோவில்ல 7 குதிரைகள் சேர்ந்து 24 சக்கரங்கள் இருக்க ஒரு மிகப்பெரிய தேரை இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த கோவில்ல செதுக்கப்பட்டிருக்க இந்த 7 குதிரைகளும் வாரத்தோட 7 நாட்களையும் 24 சக்கரங்கள் ஒரு நாள்ல இருக்க 24 மணி நேரத்தையும் குறிக்குது. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல நேரத்தை சூரியனை பார்த்து 8 சாமங்களா வகைப்படுத்தி சொல்ற வழக்கம் தான் இருந்தது. அப்போ கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணி சிம்பாலிக்கா இந்த கோவிலோட தேர் சக்கரங்களை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேர் சக்கரங்கள்ல சூரிய வெளிச்சம் படும்போது உருவாகிற நிழல் மூலமா நேரத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அந்த கோவிலை சுத்தி இருக்க பகுதி மக்கள் கிட்ட இருக்கு. ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில். குஜராத்ல இருக்க இந்த கோவில் கிட்டத்தட்ட 150 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இந்த கோவிலோட நம்ப முடியாத அதிசயம் என்னன்னா, இது ஒரு நாளைக்கு 2 முறை கடலுக்குள்ள மூழ்கி திரும்பவும் மேல வரும். 4 அடி உயரமுள்ள இந்த கோவிலோட மூலலிங்கம் தினமும் தனக்குத்தானாவே நீர் அபிஷேகம் பண்ணிக்கிறதும் இந்த கோவில்ல மட்டுமே நிகழற ஒரு அதிசயம் தான். அண்ட் ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும்தான் இந்த கோவிலோட சிவலிங்கத்தை மக்களால பார்க்க முடியும். மற்ற நேரங்கள்ல இந்த கோவில் கடலுக்குள்ளதான் இருக்கும். இதனாலேயே இந்திய மக்கள் மட்டும் இல்லாம நிறைய வெளிநாட்டு மக்களும் வந்து பார்வையிடுற ஒரு புகழ்பெற்ற கோவிலா இது இருக்கு. லேபாக்ஷி வீரபத்ரர் கோவில். இந்த கோவில் ஆந்திரால இருக்க லேபாக்ஷி அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில்ல சரியா 70 தூண்கள் இருக்கு. ஆனா அதுல இந்த ஒரு தூண் மட்டும் தரைய தொடாம மண்டபத்தோட மேற்பகுதியோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. 1910 ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் இது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைச்சு இந்த பில்லரை தரையோட சேர்க்க முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு. அது என்னன்னா, அவர் இந்த பில்லரை தரையோட சேர்க்க முயற்சி பண்ணும்போது ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே ஆட்டம் கண்டிருக்கு. பின் இந்த தூண்ல ஏதோ பெரிய மர்மம் இருக்குன்னு அவர் அந்த முயற்சியை கைவிட்டு இருக்காரு. 70 தூண்களோட கட்டப்பட்டிருக்க இந்த கோவில்ல சம்பந்தமே இல்லாத இந்த ஒரு தூண் மட்டும் ஏன் தொங்குற அமைப்புல கட்டப்படணும்? 69 தூண்கள் தரையோடு இணைஞ்சு ஸ்ட்ராங்கா இருந்தும் இந்த ஒரு தூண் அசைக்கும் போது ஏன் ஒட்டுமொத்த கட்டிடமும் அதிரணும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. தில்லை நடராஜர் கோவில். சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்க இந்த தில்லை நடராஜர் கோவில் அறிவியலையும் மனித வாழ்வியல் ரகசியத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு சிறப்பம்சம் நிறைந்த கோவிலா இருக்கு. 1175 1200 வருடம் வரை கிட்டத்தட்ட 25 வருஷங்களா கட்டப்பட்ட இந்த கோவில் பழந்தமிழர்களான நம்ம முன்னோர்களோட அறிவியல் நுட்பத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோவில் சரியா பூமியின் காந்தப்புலத்தோட மையத்துல கட்டப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா பூமியின் காந்தப்புலத்தோட மையம் தில்லை நடராஜர் சிலையோட கால் பாதத்துல அமைஞ்சிருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. இத நம்ம சொல்லல, உலக அறிவியல் வல்லுநர்கள் பலரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டின நம்ம தமிழர்களுக்கு பூமியின் காந்தப்புலத்தோட மையத்தை பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கும்? எக்ஸாக்டா இந்த இடத்துல நடராஜர் சிலையை எப்படி அவங்க நிறுவி இருப்பாங்க அப்படின்ற இதோட காரண காரியங்கள் இன்னைக்கு வரைக்குமே விடை தெரியாம தான் உலாவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல மொத்தம் 9 நுழைவாயில்கள் இருக்கு. இந்த 9 நுழைவாயில்கள் மனித உடம்புல இருக்க 9 துவாரங்களையும் கோவில் கோபுரத்துல பதிக்கப்பட்டிருக்க 21,600 தங்க தகடுகளும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா மூச்சு விடுற எண்ணிக்கையும் குறிக்குது. மொத்தத்துல சிதம்பரம் நடராஜர் கோவில் பழந்தமிழர்களோட அறிவியலையும் வாழ்வியல் புரிதலையும் அற்புதமா எடுத்து காட்டுது. ஹசனாம்பா டெம்பிள், கர்நாடகா. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் வரும்போது நம்ம எல்லாரும் தீபாவளி பண்டிகைக்காக காத்திருப்போம். கலர்ஃபுல்லான அந்த தீபாவளி பண்டிகை தொடங்குற அதே மாதத்துல தான் வருஷத்துக்கு ஒரு முறை கர்நாடகால இருக்க இந்த கோவிலோட கதவு திறக்கப்படும். கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் பழமையான இந்த கோவிலோட கதவுகள் தீபாவளி தொடங்கி ஒரு சில நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும். அது முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்லயே இந்த கோவிலை மூடிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல எக்ஸாக்டா கோவில் மூடுறதுக்கு கடைசி நாள்ல கோவில் கருவறைக்குள்ள ஒரு தீபம் ஏற்றப்பட்டு சில பூக்களும் படையல்களும் உள்ள வச்சுட்டு இந்த கோவிலை மூடிடுவாங்க. பிறகு அடுத்த வருஷம் தீபாவளி அப்ப இந்த கோவில் கதவுகள் திறக்கப்படும் போது ஏற்றிய தீபம் அணையாம அப்படியே எரிஞ்சுகிட்டு இருக்கும்னும், வச்ச பூ வாடாம இருக்கும்னும், படைச்ச படையல் ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும்னும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. மேலும் இந்த கோவிலுக்குள்ள இருக்க ஒரு பெண் சிலை மூல தெய்வத்தை நோக்கி வருடம் ஒரு சில மில்லிமீட்டர் அளவுக்கு நகருதாம். இந்த சிலை முழுவதும் நகர்ந்து எப்ப மூல விக்கிரகத்தை தொடுதோ அந்த நாள் தான் இந்த கலியுகம் முடிவுக்கு வரும் அப்படின்னும் இந்த கோவிலை சுத்தி பல கதைகள் இருக்கு.
காமாக்கியா டெம்பிள், கவுஹாத்தி. நம்ம இந்தியாவில் இருக்க பல வினோதமான கோவில்கள்ல இந்த கோவில் தான் முதன்மையான இடத்துல இருக்கு. எஸ், பெண் உறுப்ப கடவுளா வழிபடக்கூடிய இந்த கோவில்ல யோனிய சிலையா வடிச்சு அதை தான் வழிபட்டு வராங்க. கேட்கவே கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல? அசாம் மாநிலம் கவுஹாத்தி அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் 51 சக்தி பீடங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த 51 சக்தி பீடங்கள்லயே இதுதான் முக்கியமான சக்தி பீடமாகவும் இருக்கு. இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய புராண கதையும் இருக்கு. அதாவது ஹிந்து புராணங்கள் படி சக்தி தேவியின் மரணத்துக்கு பிறகு மகாவிஷ்ணு அவங்களோட உடலை 51 துண்டுகளை வெட்ட அந்த உடல் பாகங்கள் சிதறி பூமியில வந்து விழுந்ததா கதைகள் இருக்கு. அதுல சக்தி தேவியோட பெண் உறுப்பு வந்து விழுந்த இடம் தான் இந்த காமாக்கியா கோவில்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த கோவில்ல அந்த யோனியையே சிலையா வடிச்சு வழிபடுறாங்க. இந்த கோவில் மாதிரியே இங்க நடக்கிற சடங்குகளும் வழிபாட்டு முறைகளுமே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். இந்த கோவில்ல நடத்தப்படுற அம்பாசி திருவிழா ரொம்பவே பிரபலமான ஒரு திருவிழாவா இருக்கு. இந்த திருவிழாவே பார்வதி தேவியோட மாதவிடாய் காலத்தை குறிக்கிற விதமா நடத்தப்படுது. இதுல நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த திருவிழா காலங்கள்ல கருவறையில இருக்க யோனில இருந்து ஒரு விதமான சிவப்பு நிற திரவம் வெளியேறும்னு சொல்றாங்க. இப்படி வெளியேற இந்த சிவப்பு நிற திரவம் வெள்ளை துணிகள்ல எடுக்கப்பட்டு அது பல துண்டுகளா வெட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த திருவிழா காலங்கள்ல பிரம்மபுத்திரா நதியோட ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுக்க சிகப்பு நிறமா காட்சியளிக்குமாம். எதனால இந்த நதி நிறம் மாறுது, கோவில் கருவறையில இருக்க யோனியிலிருந்து எப்படி சிவப்பு நிற திரவம் வெளிப்படுது அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. குறும்ப பகவதி டெம்பிள், கேரளா. இந்த கோவில்ல என்ன மர்மமான விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தான். வருஷத்துக்கு ஒரு முறை 7 நாட்கள் இந்த கோவில்ல ஒரு குறிப்பிட்ட திருவிழா நடக்குது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவிழானா எப்படி இருக்கும்? அங்க நிறைய கடைகள் இருக்கும், சாப்பிட விதவிதமான பொருட்கள் கிடைக்கும், சின்ன பசங்க விளையாட ரங்கராட்டினம், சுத்தி வண்ண விளக்குகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுதான் நமக்கு தெரிஞ்ச திருவிழா. ஆனா கேரளால இருக்க இந்த குறும்ப பகவதி கோவில் திருவிழா டைம்ல சாப்பிட விற்கப்படுற ஒரே பொருள் சரக்கு மட்டும்தான். எஸ், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த பரணி திருவிழா டைம்ல இந்த கோவிலுக்குள்ள போகணும்னா சரக்கு அடிச்சுட்டு மட்டும்தான் நீங்க உள்ளவே போக முடியும். ஆண் பெண் அப்படின்னு இரு பாலருமே சரக்கு அடிச்சுட்டு இந்த கோவிலுக்குள்ள போய் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம அந்த 7 நாட்களுமே இதை தொடர்ந்து செஞ்சு வரத வழக்கமா வச்சிருக்காங்க. மேலும் அவங்க கையில இருக்க கத்தியை வச்சு அவங்க தலையிலேயே அடிச்சுப்பாங்க. அவங்களோட ரத்த துளிகள் இந்த கோவில்ல சிந்துற வரைக்கும் அவங்க ஆட்டத்தை நிறுத்தவே மாட்டாங்க. இப்படி கோவிலுக்கான டெஃபினேஷனை மாத்தி அமைச்சிருக்க ஒரு வினோதமான கோவில் தான் கேரளால இருக்க இந்த குறும்ப பகவதி கோவில். மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிள். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அமைதியா காமா மன நிம்மதிக்காக நீங்க ஒரு கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்குள்ள இருந்து மனதை பதைக்கிற மாதிரி மக்களோட அழுகை ஓலம் கேட்டா எப்படி இருக்கும்? ராஜஸ்தான் மாநிலம் மெஹந்திப்பூர்ல இருக்க இந்த பாலாஜி கோவிலுக்கு போனீங்கன்னா அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. ஹனுமன மூல கடவுளா கொண்டுள்ள இந்த கோவில் பேய் ஓட்டத்துக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவிலா இருக்கு. இந்த கோவில்ல 24 மணி நேரமும் வருஷத்துல 365 நாட்களும் பேய் ஓட்ட சடங்குகள் நடந்துகிட்டே இருக்குமாம். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு பேய் ஓட்டத்துக்காகவே பல குருமார்கள் அங்க மந்திரம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வருஷம் முழுக்க பேய் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். அதுக்கு காரணம் ஆவி, பேய், அமானுஷ்யம் போன்ற விஷயங்களை நம்புற ஆயிரக்கணக்கான பாமர மக்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்குள்ள போனாலே மனுஷங்களுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்களும் கெட்ட விஷயங்களும் நீங்கி உள்ளம் தூய்மையாகும் அப்படின்றதும் மக்களோட நம்பிக்கையா இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மாநகரத்துல கிட்டத்தட்ட 16 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்க இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. அது என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மீனாட்சி அப்படின்ற ஒரு பெண் அரசி தான் இந்த மதுரையவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலு நாச்சியார், ஜான்சி ராணி போன்ற வீர பெண்மணிகளுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருந்தவங்க தான் இந்த மதுரை மீனாட்சின்னு நம்பப்படுது. ஒரு காலத்துல மதுரையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த வீரமங்கை சுத்தி இருந்த எல்லா நாட்டையும் தனி ஒரு பெண்ணா இருந்து ஜெயிச்சு கைப்பற்றிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு காளி மாதிரி. கடைசியா சிவனை சந்திச்ச பிறகுதான் அவங்களோட ஆவேசம் தணிஞ்சு சிவனோட ஐக்கியமானாங்கன்னும் புராணங்கள் சொல்லுது. இப்படிப்பட்ட வீரமிக்க தமிழ் மங்கைய கடவுளா நினைச்சு மக்கள் கட்டின ஒரு சின்ன கோவில் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். காலப்போக்கில் பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலை மேலும் மேம்படுத்தி கட்டினாங்கன்னும் சில குறிப்புகள் இருக்கு. ஆனா குறிப்புகள் இல்லாத ஒரு மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னா, இந்த கோவில் எந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்றது.
சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கோவில் 5000 வருடங்கள் பழமையானதா இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் அதை விட பழமையானதாகவும் இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஸ்டில் இந்த கோவில் எந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துகிட்டு இருக்கு. தஞ்சை பெரிய கோவில். நம்ம தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனால் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் எத்தனையோ புயல் பூகம்பங்கள் கடந்தும் கொஞ்சம் கூட அசையாம இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமாய் காட்சியளிக்குது. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 216 அடி. ஆச்சரியம் என்னன்னா, இந்த கோபுரத்தோட உச்சியில ஒரே கல்லால செதுக்கப்பட்ட 80 டன் எடையுள்ள கும்பம் இருக்கு. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னாடி 80 டன் எடையுள்ள கல்ல 216 அடி உயரம் இருக்க இந்த கோபுரத்தோட உச்சியில எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு இருக்க அறிவியல் விஞ்ஞானிகளையே வாயை பொளந்து பார்க்க வைக்கிற ஒரு அதிசயமாவும் மர்மமாவும் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல கிட்டத்தட்ட 1,30,000 டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த கோவிலோட சுற்று வட்டார பகுதியில எங்கேயுமே கிரானைட் கற்களே கிடையாது, கிரானைட் மலைகளும் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல இவ்வளவு லட்சம் டன் எடையுள்ள கிரானைட் கற்களை எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய மர்மமா தான் இருக்கு. பத்மநாப சுவாமி கோவில். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்க இந்த கோவில் கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு கீழே ரகசியமா 6 பாதாள அறைகள் இருக்கு. இந்த அறைகளை பல 100 வருடங்களா யாரையுமே திறக்க விடாம ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. ஆனா 2011 இந்த கோவில் கணக்கெடுப்புக்காக சுப்ரீம் கோர்ட் அந்த பாதாள அறைகளை திறக்க ஆணையிட்டது. அதன்படி 5 அறைகளை திறந்து பார்த்ததுல அதுக்குள்ள பல லட்சம் கோடி மதிப்பிலான தங்கமும் வைர நகைகளும் நிறைஞ்சிருந்தது. இந்த நகைகளோட மதிப்பு $1 trillion மேல, அதாவது இந்திய பொருளாதாரத்தையே 50% உயர்த்துற அளவுக்கு இருந்தது. அந்த வருஷத்துல இருந்து இந்த பத்மநாப சுவாமி கோவில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கோவிலா அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கோவில்ல ஆய்வுக்கு சென்றவங்களால அங்கிருந்த 6 கதவுகள்ல 5 கதவுகளை மட்டும் தான் திறக்க முடிஞ்சது. வால்ட் பி அப்படின்ற இந்த பாம்புகள் செதுக்கப்பட்ட நாகபந்த கதவை மட்டும் திறக்கவே முடியல. இந்த கதவுக்கு பூட்டு சாவின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலா கருட மந்திரம்னு சொல்லப்படுற ஒரு வகை மந்திரத்தை சொன்னா மட்டும் தான் இது திறக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மந்திரம் தெரிஞ்ச யாருமே இப்போ உயிரோடு இல்லையாம். அது மட்டும் இல்லாம இந்த கதவு திறக்கப்பட்டா அந்த நாள் தான் உலகத்தோட கடைசி நாளா இருக்கும்னும் அந்த கோவிலை சுற்றி இருக்க பகுதி மக்கள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் அந்த அறையில தான் அதிகப்படியான பொக்கிஷங்கள் மறைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இந்த அறைக்குள்ள உண்மையிலேயே என்னதான் இருக்கு? மற்ற அறைகளோட கதவுல எல்லாம் சாதாரணமா இருக்கும் போது இந்த ஒரு அறையோட கதவுல மட்டும் ஏன் பாம்புகள் பொறிக்கப்பட்டிருக்கணும்? அப்படி இந்த அறைக்குள்ள தங்க நகைகள் தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது மிகப்பெரிய அமானுஷ்யம் ஒளிஞ்சிருக்கா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பத்மநாப சுவாமி கோவிலோட முழு வரலாறையும் இந்த நாகபந்த கதவுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களையும் பற்றி டெடிகேட்டடா ஒரு தனி வீடியோ போட்டுடுறேன். இல்ல இதே மாதிரி இந்தியால இருக்க இன்னும் பல மர்மமான கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சீங்கனாலும் பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு அதிகப்படியான கமெண்ட்ஸ் வருதோ அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.